வணக்கம். சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான காலை வணக்கங்கள். இந்த காணொளியில் 2026 ஒவ்வொரு ராசியினருக்கும் ஆண்டு பலன்கள் தனித்தனியாக செய்து வருகிறேன். அதன் அடிப்படையில் இந்த காணொளியில் மிதுன ராசி அன்பர்களுக்கு 2026ஆம் ஆண்டு ஆண்டு பலன்கள் எவ்வாறு இருக்கும் என்று பார்ப்போம். முதலில் குரு, சனி மற்றும் ராகு, கேது கிரகங்கள் ஜோதிடத்தில் ஆண்டு கிரகங்கள் என்று கூறப்படுகிறது. சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் மாத கிரகங்களாகவும் சந்திரன் நாள் கிரகமாகவும் வர்ணிக்கப்படுகிறது. இதோடு கோச்சாரத்தில் கிரகங்களின் இணைவு, பார்வை, ஆட்சி, உச்சம், நீசம், நட்பு, சமம், பகை, நட்சத்திர சாரம் இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டும் குரு, சனி மற்றும் ராகு கேதுகளின் சிறப்பு பார்வைகளையும் அது பார்வை செலுத்தும் இடத்தையும் அதில் உள்ள கிரக சூழல் அவற்றை எல்லாம் கணக்கில் கொண்டும் வயது, தகுந்த வயது, திசாபுத்தி, அந்தரம், காலங்கள், கோச்சார ரீதியாக கொடுக்கும் பலன்கள் என்ன என்பதை எல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு ஆண்டு பலன்கள் நிர்ணயம் செய்யப்படுகிறது. அதன் அடிப்படையில் மிதுன ராசிக்கு ஜூன் 2026 வரையில், ஜூன் மாதம் வரையிலும் மிதுனத்தில் சொந்த வீட்டில் மிதுன ராசிக்கான 2026க்கான ஆண்டு பலன். எனவே மிதுனத்தில் குரு சஞ்சாரம் செய்கிறார் முதல் 6 மாதம். பிறகு ஜூன் 2ற்கு பிறகு கடகராசி 2ஆம் வீட்டிற்கும், நவம்பர் மாதம் 3ஆம் வீடான சிம்மத்திற்கும் பெயர்ச்சியாகி கோச்சார பலன்களை தரவிருக்கிறார். மேலும் ஆண்டு முழுவதும் டிசம்பர் 5 வரையிலும் கும்பத்தில் ராகுவும் சிம்மத்தில் கேது கிரகமும் இருக்கிறது. மற்ற ஏனைய கிரகங்களான மாத கிரகங்கள் இணைவு, பார்வை, செயற்கை பலம் பெறும் பொழுதும் நட்சத்திர சாரங்கள், உச்ச நீசம், சுபர், பகை, சமம், நட்பு இப்படியாக கோச்சாரத்தில் இணையும் பொழுது பலாபலன்கள் எவ்வாறு இருக்கும் என்பதை சற்று பார்ப்போம். முதலில் குரு பகவானின் சிறப்பு பார்வையாளர்களாக 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை மற்றும் 9ஆம் பார்வை குறிப்பிடப்படுகிறது. அதன் அடிப்படையில் குரு தான் மிதுன வீட்டில் இருந்து 5ஆம் பார்வையாக துலாம் ராசியை பார்க்கிறது. எனவே துலாம் ராசியை பார்க்கும் சமயத்தில் குழந்தைகள் நலன், குழந்தைகளுக்கான சுப காரியங்கள், குழந்தைகளின் உயர்கல்வி, ஆராய்ச்சி படிப்பு, வெளிநாடு சென்று படிப்பது, வேலை வாய்ப்பு, பதவி உயர்வு என்ற வகையிலும் குழந்தைகள் சார்ந்த சுப நிகழ்வுகள் ஆண்டில் இந்த 2026இல் ஒன்றன் பின் ஒன்றாக நடந்தேறி குடும்ப உறுப்பினர்கள் மகிழக்கூடும். மேலும் மிதுனத்திற்கு குரு பகவான் 7 தனசு வீடு 7ஆம் வீடாகவும், மீனம் 10ஆம் வீடா ஆட்சி வீடாகவும் 2 வீடுகள் வருகிறது. அந்த 7, 10 காரகத்துவத்தை மனதில் கொண்டும் 7, 10 கிரகம் 1ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது 7இன் அடிப்படையில் பிரயாணங்கள் அடிக்கடி ஏற்படும், நெடுந்தூர பிரயாணங்கள் ஏற்படும். மேலும் 9ஆம் பார்வையாக கும்பராசியில் இருக்கும் ராகுவை இணைத்து பலன்கள் எடுக்க வேண்டும். அப்படி பார்க்கும் பொழுது தான் இருக்கும் இடத்திலிருந்து 5, 7 மற்றும் 9ஆம் பார்வை சிறப்பு பார்வை என்று குரு பகவானுக்கு உள்ளது. அதன் அடிப்படையில் 5ஆம் பார்வையாக துலாம் வீட்டை பார்ப்பதால் குடும்பத்தில் குழந்தைகள், வாரிசுகள், குழந்தைகளின் சுப விசேஷங்கள் தங்கு தடையின்றி இனி நடைபெறும். 7ஆம் வீடான தனசை பார்ப்பதால் நிதி, நீதி மற்றும் நிபுணத்துவம் வாய்ந்த பதவியில் இருப்பவர்களுக்கு சிறப்பு தரும் வண்ணம் இந்த 2026 இருக்கும். மேலும் 9ஆம் மிதுனத்திற்கு 9ஆம் வீடான கும்பத்தில் ராகுவுடன் இணைந்து குரு பார்க்கும் பொழுது வெளிநாடு தொடர்புகள், அந்நிய செலாவணி, ஏற்றுமதி இறக்குமதி, மருத்துவத்துறை மற்றும் விவசாய கனரக இயந்திரங்கள், இப்படியா உற்பத்தி தொழில், ஏற்றுமதி இறக்குமதி, கம்ப்யூட்டர், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, சினிமா துறை, அரசியல் போன்ற தொடர்புகளில் பதவிகளில் இருப்பவர்கள், ஈடுபாடுடன் இருப்பவர்களுக்கு இந்த 2026 சுப விசேஷங்கள் எல்லாம் ஈடேறும் வண்ணமும், விருப்பங்கள் ஈடேறும் வண்ணமும், நம்பிக்கை தரும் ஆண்டாகவும் இருக்கக்கூடும். தர்ம காரியங்கள் நல்ல ஈடுபட்டு
புகழ் சேர்ப்பீர்கள், கௌரவ பதவிகள் கிட்டும், கோயில் நிர்வாகம், கோயில் பராமரிப்பு இப்படியாகவும் குடும்பத்தின் பரம்பரை சொத்துக்களில் விஸ்தீரணம், அதாவது விற்பனை, வாங்கல், கொடுக்கல், பாகப்பிரிவினை போன்றவற்றிலெல்லாம் லாபங்கள் ஏற்படும். 7ஆம் பார்வையாக தனுசு வீட்டை பார்ப்பதால் நண்பர்கள் மற்றும் கணவன் மனைவி இடையே இணக்கம் ஏற்படும். அது ஒரு நல்ல ஆரம்பமாக இருக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும். ஜூன் பிறகு 2ஆம் வீடான கடகத்தில் குரு பகவான் உச்சம் அடைந்து உச்ச வீட்டில் சஞ்சரிக்கும் காலத்தில் அதனுடைய பார்வைகள் குரு வீட்டிலிருந்து 5ஆம் பார்வையாக விருச்சிகத்தை பார்வை செய்யும் பொழுது அது மிதுன ராசிக்கு 6ஆம் வீடாக வருவதால் கடன், ரோகம், ருண, சத்ரு என்று சொல்லக்கூடிய கடன்கள் நிவர்த்தியும், வழக்குகளில் வெற்றியும், ஆரோக்கிய மேம்பாடும், எதிரிகள் தொல்லை மட்டுப்படும். இப்படியாக சேவை, தொழில், பணியில் ஈடுபாடும், எதிரிகள் பங்கு குறைந்தும் உங்களுக்கு வெற்றிகள் சாதகப்படும். அதேபோல் 7ஆம் பார்வையாக கடகத்திலிருந்து மகர ராசியை பார்ப்பது அது 8ஆம் வீடை பார்ப்பதால் கணவன் மனைவி வழியாக திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பணவரவுகள் கையில் புழங்கக்கூடும். மேலும் கடகத்திலிருந்து 9ஆம் பார்வையாக மிதுன 10ஆம் வீட்டை, மேலும் மிதுனம் மோட்ச வீடு என்று ஜோதிடத்தில் கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் மோட்ச சாதனத்திற்கான முயற்சிகள் எடுப்பது, ஆன்மீக வழிநாட்டம் அதிகரிப்பது போன்றவையும், தொழில் அபிவிருத்தி 10ஆம் வீட்டை பார்ப்பதால் தொழில் அபிவிருத்தி, விரும்பும்படியான இடமாற்றங்கள், பதவி உயர்வு, கௌரவ கீர்த்திகள், புகழ், அந்தஸ்து எல்லாம் கிடைக்கப் பெறுவீர்கள். பணி செய்யும் இடத்திலும் உற்பத்தி தொழிற்சாலை நிர்வாகம் செய்பவர்களுக்கும் இது சாத்தியப்படும். மேலும் நவம்பர் மாதத்தில் குரு சிம்ம ராசிக்கு பயிற்சியாகி மீண்டும் திரும்புவார். அதன் அடிப்படையில் சிம்மத்தில் ஏற்கனவே கேது பகவான் இருக்கிறார். கேது 3ஆம் இட மிதுன ராசிக்கு சிம்மம் 3வது வீடாக வருகிறது. அங்கு ஏற்கனவே கேது பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். அதனோடு குரு இணையும் பொழுது ஆன்மீக நாட்டம், சுய பரிசோதனை, உள்ளுணர்வு சார்ந்த விஷயங்கள், ஆன்மீகம் அடிப்படையில் யோகா, தியானம், உபவாசம், மூச்சுப்பயிற்சி போன்றவற்றையெல்லாம் செய்து சிறு சிறு பிரயாணங்களாக நதி தீரங்கள், புண்ணிய கஷேத்திரங்கள் சென்று நிம்மதி தேடக்கூடும். மேலும் சிம்மத்திலிருந்து 5ஆம் பார்வையாக தனுசை பார்ப்பதாலும் கணவன் மனைவி அவர்கள் சார்ந்த வியாபாரங்கள், வியாபார கூட்டாளிகள், வியாபார ஒப்பந்த அடிப்படையில் செய்யும் வியாபார விரிவாக்க பிரயாணங்கள் லாபங்கள் ஈட்டக்கூடும். மேலும் சிம்மத்திலிருந்து 7ஆம் பார்வையாக கும்பராசியை பார்வை செய்வதாலும் அங்கு கும்பத்தில் ராகு ஏற்கனவே ஆண்டு முழுவதும் சஞ்சாரம் செய்வதால் அதனுடைய இணைவு பார்வையில் உங்களுக்கு அந்நிய முதலீடுகள், அந்நிய தொடர்புகள், வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு வகையிலும் உயர்வுகளும், உயர்கல்வி, ஆராய்ச்சி படிப்பு, வெளிநாடு வேலை போன்ற எண்ண பலிதங்கள் எல்லாம் நிறைவேறும். எல்லாவற்றையும் இந்த 2026இல் பிரம்மாண்டமாக செய்து முடிப்பீர்கள். கனவுகள் நனவாகும். எனவே விருத்தி அதிகமாக இருக்கும். வியாபார நோக்கங்கள் கைகூடும். லாபங்கள் அதிகரிக்கும். மேலும் கேதுவுடன் குரு இணையும் பொழுது, அது ஒரு 3ஆம் இடத்தில் இணையும் பொழுது சக உடன்பிறப்புகள், இளையவர்கள், சக பணியாளர்கள், தொழிற்சாலை தொழிலாளர்கள் உதவிக்கரம் நீட்டி உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பை நல்கக்கூடும். சிம்ம அரசு வீட்டில் அதிகாரத்துடன் இணைவதால் நல்ல அரசியல் லாபங்களும் அரசு சார்ந்த வகை அனுகூலங்களும் சித்திக்கும். இப்படியாக உங்களுக்கு இந்த குரு ஆண்டு முழுவதும் உங்களுக்கு மிதுனம், கடகம், 1ஆம் வீடு, 2ஆம் வீடான கடகம், 3ஆம் வீடான சிம்மத்தில் இந்த ஆண்டு முழுவதும் சஞ்சரிப்பதால் அதற்கேற்ற மாதிரியான நல்ல பலன்கள் வந்து வண்ணம் இருக்கக்கூடும். அதுவும் பார்வை செய்யும் இடங்கள் எல்லாம் உங்களுக்கு மிகவும் சிறப்பானதாக இருப்பதால் நல்ல முன்னேற்றங்கள் கிட்டி மகிழ்வீர்கள். சனி கிரகம் மீனத்தில், அதாவது மிதுன ராசிக்கு 8, 9 குடைய கிரகம் 10ஆம் வீடான மீனத்தில் இருந்து, மீனத்தில் இருக்கும் சனி சிறப்பு பார்வைகளாக 3, 7, 10 பார்வையை செலுத்தும். அதன் அடிப்படையில் மீனத்திலிருந்து 3ஆம் பார்வையாக ரிஷபம் வீடை பார்ப்பதால் அது மிதுனத்திற்கு 12ஆம் வீடாக இருப்பதால் புதிய முதலீடுகள், தொழிலாளர்களிடம் எச்சரிக்கை, முதலீடுகளில்
சிறந்த கவனம், நிபுணர்கள் ஆலோசனை எல்லாம் பின்பற்றி முதலீடுகள் பெருக்கி தொழிலை வளமாக்கி வாழுங்கள். மேலும் 7ஆம் பார்வையாக கன்னி வீட்டை, உங்களுடைய சுகஸ்தானத்தை பார்ப்பதால் கல்வி ஸ்தானம், வித்தை ஸ்தானம், தாயார் ஸ்தானம், வண்டி வாகன வசதிகள், இந்த வீட்டை பார்ப்பதால் டாக்குமெண்ட் செய்யும் பொழுதும் வீடு நிலபுலன்கள் வாங்கும் பொழுது மிகுந்த எச்சரிக்கையுடன் நிபுணர்கள் ஒரு முறைக்கு இருமுறை கலந்தாலோசித்து முடிவெடுங்கள். தாயார், வண்டி வாகனம், பூர்வீக சொத்து, வீடு நிலபுலன்களில் பராமரிப்பு செலவுகள் கூடும். 10ஆம் பார்வையாக மிதுனத்திற்கு 7ஆம் வீடான தனசின் மீது பார்வை விழுவதால் கணவன் மனைவி இடையே அடிக்கடி சில நேரங்களில் கருத்து வேற்றுமை, பணப்பிரச்சனைகள் எழக்கூடும். அதை பேசி நல்ல நேர காலம் வரும் வரை அமைதி பொறுத்து காத்திருந்து தீர்த்து கொள்ள வேண்டியது கடமை. மேலும் 3ஆம் வீட்டில் இருக்கும் கேது சிறு சிறு பிரயாணங்கள், ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் வண்ணமும், தெய்வ பலம் கூடும் வண்ணமும், தெய்வ நம்பிக்கை அதிகரிக்கும் வண்ணமும் செயல் காரியங்கள் செய்து நிம்மதி பெறுவீர்கள். 9ஆம் வீட்டில், மிதுனத்திற்கு 9ஆம் வீட்டில் இருக்கும் ராகு வெளிநாடு, வெளியூர், வெளிமாநில தொடர்புகள் வழியாக, உறவினர்கள், நண்பர்கள் வழியாக சிறந்த லாபங்கள் ஈட்டி வாழ்வில் மிகவும் முன்னேற்றமான பாதைக்கு இட்டு செல்வீர்கள். மிதுன ராசிக்கு 5ஆம் இடமான தெய்வ ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய துலாம் வீட்டு சுக்கிரன் வழிபாடு சிறப்பு தரும். மகாலட்சுமி தாயார் வெள்ளிக்கிழமை உகந்த நாளான வெள்ளிக்கிழமையில் தாமரை பூ மலர் சாற்றி அர்ச்சனை, அபிஷேக ஆராதனைகள் செய்வதால் உங்களுக்கு நடக்கும் கிரக திசா புத்திகள், அந்தரம், கோச்சார ரீதியான பலன்கள், இடையிடையே ஏற்படும் தடை தாமதங்கள் எல்லாம் விலக்கி சுபீட்சம் பெற மகாலட்சுமி தாயாரை வணங்கி சரணடைந்து முன்னேறுங்கள். நன்றி, வணக்கம்.